பஸ்ஸு போகிற டைரெக்ஷனை ஸ்டேரிங் தான் வந்து நிர்ணயிக்குதுன்னா, ஸ்டேரிங் திரும்புகிற டைரெக்ஷனை டிரைவர் தான் நிர்ணயிக்கிறார். உன் வாழ்க்கைக்கான டைரக்ஷனை ஃபெய்த்து நிர்ணயிக்குதுன்னா, அந்த ஃபெய்த்தை ஹேண்டில் பண்ணுறது கிருபை தான் ஹேண்டில் பண்ணுது. ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறீர்கள், ஆனால் தேவன் உங்களை உயர்த்துகிறார். அது ஒரு கிருபை. உங்களுக்கென்று விசேஷ தாளந்துகள் இருக்கிறது, அந்த தாளந்துகளாலே நீங்கள் உயர்த்தப்படுகிறீர்கள். அதுவும் கிருபை. இரக்கத்தில் வாழ்கிறத விட ஃபெய்த்தில் வாழ்கிறது பெட்டர். ஆனால் ஃபெய்த்தில் வாழ்கிறத விட கிரேஸில் வாழ்கிறது பெஸ்ட்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நிற்கிறதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய மிகப்பெரிய கிருபையாக இருக்கிறது. நம்மை தெரிந்து கொண்டது அவருடைய கிருபை, நம்மை அழைத்தது அவருடைய கிருபை, நம்மளை வளரச்சது அவர் கிருபை. ஏதாவது ஒன்றை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றாலும், ஏதாவது ஒன்றிற்காய் வைராக்கியமாக நீங்கள் விடாமல் செய்து வருகிறீர்கள் என்றாலும், அதை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தினது அந்த கிருபை, தேவனுடைய கிருபை. நான் பாருங்கள், 10 வருஷமாக காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறவங்க அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்படி ஜெபிக்க உங்களை வைத்தது தேவனுடைய கிருபை. கொஞ்சம் குறைச்சி ஏன் வந்து அதை கிருபைன்னு சொல்கிறீங்க? நான் தானே செய்கிறேன் அப்படின்னா, வேறு யாராலையும் செய்ய முடியலல்ல, உங்களால் செய்ய முடியுதில்ல, அப்போ அது கிருபை. அதிகமாக நீங்கள் கொடுக்குறீர்களா? அது தேவனுடைய கிருபை. மனிதன் நினைத்து அது செய்ய முடியாது. எல்லாரும் செய்தி கேட்குறாங்க, எல்லாராலையும் கொடுக்க முடியுதா? முடியல. ஆனால் நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் அது தேவனுடைய கிருபை. பைபிள் சொல்லுது, கொடுக்கக்கூடிய இந்த விசேஷித்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு அருளி இருக்கிறார். கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும்போது அந்த பவுல் சொல்லுகிறார், இதை விசேஷித்த கிருபைன்றார். கிருபையில் விசேஷித்த கிருபை என்னென்னா கொடுக்குறதான். ஒருத்தன் கொடுக்குறவனாக இருக்கிறான்னா அவன் மேலே ஒரு விசேஷமான கிருபை இருக்கிறதென்று அர்த்தம். கொடுக்கிறது கிருபை, ஜெபிக்கிறது கிருபை, வெளிச்சத்தை பெறுகிறது கிருபை. ஆமென். நீங்கள் தாழ்மையாய் இருக்கிறீர்கள், தாழ்மையாய் பேசுகிறீர்கள் என்றால் அது கிருபை. பெருமையாய் பேசுகிறீர்கள், ஆனாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அதுவும் கிருபை. ஸோ நான் என்று சொல்ல வேறொன்றும் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம் வந்து பாருங்கள், அதாவது தாழ்மையாக இருக்கிறவருக்கு தேவன் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் பெருமையாகவே பேசிடுறீங்க. ஆமாம், உங்களை பேசுகிறதுக்கு என்ன செய்கிறாங்க? ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் தேவனும் கூட நிற்கிறார். ஏன்னா தேவன் உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறார். தேவன் பாவங்களை மன்னிக்கிறதெல்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவன் பெருமையை மன்னிக்கிறது என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. தட் இஸ் பியாண்ட் அவர் நாலேஜ், சர்பாசிங் அவர் நாலேஜ். தட் இஸ் வாட் காட்ஸ் லவ். அந்த கிருபையில் தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். ஸோ ஆகவே அன்புக்குரியவர்களே, பைபிள் சொல்லுது, அவரை வந்து பேசும்படிக்கு அவரை ஏவினார்கள், நெருக்கினார்கள். அவரை தப்பாக பேச வைக்கணும்னு புஷ் பண்ணாங்களாம். ஆனால் அவர் தலைவர் ரொம்ப தெளிவாகவே இருந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அப்படி இல்லாது இருக்கலாம், ஆனாலும் தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. தட்ஸ் ஸோ ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறீர்கள், ஆனால் தேவன் உங்களை உயர்த்துகிறார். அது ஒரு கிருபை. உங்களுக்கென்று விசேஷ தாளந்துகள் இருக்கிறது, அந்த தாளந்துகளாலே நீங்கள் உயர்த்தப்படுகிறீர்கள். அதுவும் கிருபை. உங்களிடத்தில் வரங்கள் இருக்கிறது, அது தேவனுடைய கிருபை. வரங்களே இல்லை, ஆனாலும் அநேகருக்கு வாழ்வளிக்கிறீர்கள். அதுவும் தேவனுடைய கிருபை. முன்னணி ஊழியர்களில் வரங்களே இல்லாமல் ஊழியம் செய்த மிகப்பெரிய ஒரு ஊழியர் ஒருத்தர் யாருன்னா பில்லி கிரஹாம். அவரோட கூட்டங்களில் வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த உலகத்தில், இந்த ஜெனரேஷனில் எனக்கு தெரிந்தல்ல, உலகம் ஒத்துக்கொண்ட விஷயம், அதிகமான ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காய் ஆதாயம் செய்தவர் பில்லி கிரஹாம்.
இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆத்துமக்களை ஆதாயம் செய்வதற்கு வரங்கள் தேவையில்லை என்று தெரிகிறது. வரங்கள் ஒரு விஷயம் அல்ல என்று தெரிகிறது. தேவன் நினச்சார் வரத்தை கொடுத்து கூட உன்னை வந்து பயன்படுத்துவார். தேவன் நினச்சா வரமே இல்லாமல் உன்னை பயன்படுத்துவார். உன்னை பயன்படுத்துறது வரமோ வரம் இல்லாததோ இல்லை, உன்னை பயன்படுத்துறது கிருபை. ஆமென். ஆகவே நீங்கள் நிற்கிறது கிருபை, ஜீவனோடு இருப்பது கிருபை. இது எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தருக்கு நன்றியோடு இருங்க. ஆமென், ஆமென். ஆமாம், செருப்பு இல்லைன்னு முறுமுறுக்காதீங்க. கால் இருக்குல்ல, தோத்திரம் சொல்லுங்கள். ஆமாம், கால் இருக்கனால செருப்பு இல்லைன்னு வருத்தப்படுறீங்க. காலை எடுத்துட்டோம்னா அந்த முடிவுக்கு ஒரு வரல பாருங்க. கால் இருக்கனால தானே செருப்பு இல்லைன்ற. கால் எடுத்துட்டப்போ செருப்புக்கு நீ அலமாட்டில, அந்த ரூட்டில் அவர் வரல. அவர் எந்த ரூட்டில் வராரு? செருப்பு இல்லைனாலும் கால் இருக்குல்ல, முதல் அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. தேங்க் காட். எங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆஃப் த சாங்னு பைபிள் காலேஜில் ஒரு குறிப்பிட்ட டைம் நான் ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் ஒரு பெரியவர் எடுப்பார். அவருக்கு வயது 90, அப்போவே 90. ஆனால் நல்லா வாக் பண்ணுவார், கிளாஸ் எடுப்பார். ஒரு ட்ரெடிஷ்னல் சர்ச்சில் இருக்கிற பிலீவர் அவர். இந்த ஐயா எங்களுக்கு எடுப்பார். அப்போ அவர் சொல்கிறார், அவர் சிம்பிளிசிட்டி, பாவர்ட்டி எல்லாம் அந்த அன்னைக்கு இருந்த லைட் செட்டப்பில் இருந்தவர். ஒரு நாள் செருப்பு வந்துருச்சு. அவர் என்ன செஞ்சார், அந்த செருப்பு எடுத்து அந்து போன செருப்பு பல தடவை பின்னு போட்டு அவர் குத்தி இருக்கிறார். அதையும் தாண்டி அந்த ஒன்றை அந்த செருப்பு எடுத்து இப்படி காமிச்சாராம். ஆண்டவரே, இங்கே பாருங்கள், இந்த செருப்பை போட்டு நான் அலைகிறேன். நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட செருப்பு கட்டுக்கிட்டு இருக்கிறேன், செருப்பு தரவே இல்லையே. அந்த காலத்தில் லைட்டில் பாவர்ட்டியை விரும்புவாங்க, அப்புறம் திரும்ப ஜெபிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அப்படி சொல்லிவிட்டு செருப்பை கீழே போட்டு திரும்ப பின்ன குத்திட்டு போட்டுட்டு இப்படி திரும்புகிறாராம். ஒருத்தன் காலே இல்லாமல் அந்த ஊர்ந்து நடந்து போயிட்டுருக்கிறான். அவர் சொன்னது நல்லா ஞாபகம். அவனை பார்த்த உடனே ஆவியானவர் சொன்னாராம், நீ செருப்பு இல்லைன்னு அழுகிற, அவன் பாரு காலே இல்லாமல் இருக்கிறான். உனக்கு செருப்பு தரமாட்டேன்னு நான் சொல்லலை, ஆனால் கால் இருக்கிற தேங்க்ஸ் பண்ணு. எல்லாத்தையும் தேங்க்ஸ் கிவிங்லேருந்தே வாங்கி பழகுங்க. ஐஸ்வர்யத்தை பற்றி பேசும்போது நான் ஒன்று சொல்லுவேன், ஐஸ்வர்யத்தில் நிறைய டார்கெட் வச்சு போங்க, ஆனால் நன்றியுள்ள இருதயத்தோடே போங்க. இன்றைக்கி கொடுத்துருக்கிறதுக்கு தேங்க்ஸ் பண்ணிகிட்டே போங்க. அப்போ தான் நிம்மதியோடு நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருப்பீங்க. இல்லாட்டி நிம்மதி இல்லாட்டி உங்கள் லைஃப்பில் யூ வில் நாட் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமலே பணம் வந்தால் தான் அப்படின்னு போயிட்டுருப்பீங்க. ஒருத்தன் பணத்துக்காக ஐஸ்வர்யத்துக்காக கடவுள்கிட்ட ஜோம் பண்ணிவிட்டு பதப்போடு இருப்பான். இன்னொருத்தன் அதே ஐஸ்வர்யத்துக்காக படபடப்பே இல்லாமல் அதை விட பெரிய அமௌண்ட்டு கூட கேட்டிருப்பான். ஆனால் மனதில் நிம்மதியோட சமாதானத்தோடு. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் டெல்லிக்கு போகணுன்னு முடிவு எடுத்துட்டீங்க, தப்பு இல்லை. ஆனால் எந்த ட்ரெயினில் ஏறுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். பேசஞ்சரில் ஏறி முறுமுறுப்புன்ற ட்ரெயினில் ஏறி டெல்லிக்கு வராதிங்க. ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து எக்ஸ்பிரஸில் மணிக்கு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற ட்ரெயினில் ஏறி 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் 400 கிலோமீட்டருக்கெலாம் போகிறதுக்கெலாம் இருக்குது. ட்ரெயினில் ஏறி ஃபாரின்லலாம் இருக்குது. அதில் வாங்க டெல்லிக்கு. அது என்னது? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எவ்வளவோ செஞ்சவர், இதை எனக்கு செய்ய மாட்டாரா? ஆமென். என்னைக்காச்சும் நீங்கள் ஒன்றை கேட்டு அதை செய்யாத மாதிரி, கடவுள் செய்யாத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் கேட்காத ஒன்றுன்னு உங்களை சுற்றி நடக்கும், அதே டைமில் நடக்கும். அது எதுக்குன்னா, இதை செஞ்சேன்னா அதை செய்ய மாட்டேனா அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு டோக்கன். அது 25 வருஷம் ஆபிரகாம் பிள்ளைக்காக வெயிட் பண்ணான். அப்படின்னு ஒன்று ஆபிரகாம் எவ்வளோ விசுவாச வீரன் அப்படின்னு நினைக்கிறீங்களே. ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், 25 வருஷம் அவன் விசுவாசத்தை விடாமல் இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன்னு யோசித்தியா? ஏன்னா உனக்குள்ளே விசுவாசத்தை தோக்குறது நான். ஆபிரகாம் இல்லை இங்கே ஹீரோ,
அவன் விசுவாசத்தை கீழே விழாமல் ஏதோ ஒன்று செஞ்சு 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 அவன்கிட்ட பேசி அற்புதங்களை நடப்பித்து அவனை சோர்ந்து போகாமல் இருக்க வச்சு கடைசியில் அவனை குழந்தைய கொடுத்து இந்த இன்றைக்கி தேசத்தின் ராஜாவை தகப்பனாக வச்சுருக்கிறேன். காட் இஸ் த ஹீரோ. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அதுவும் கிருபை. கடவுளோட கிருபை தான் உங்களை விசுவாசிக்க வைக்குது. ஸோ அதனால தான் சிலர் புரியாமல் கிருபையில் வாழ்கிறதுன்றது ஏதோ நீங்கள் பிச்சை கேட்டு வாழ்வது, விசுவாசத்தில் வாழ்வது என்பது அதிகாரத்தில் வாழ்வது, இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரெவலேஷன். 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரெவலேஷன். பழைய ஃபெய்த் டீச்சர்ஸ் இப்படி பேசுவாங்க. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் கூட சம்படி ஐ திங்க் ஹி ஸ்போக் லைக் தட். கிருபையில் வாழ்கிறது செகண்ட் கிளாஸ் லைஃபு, ஃபெய்த்தில் வாழ்கிறது தான் ஃபஸ்ட் கிளாஸ் லைஃபு. ஏன்னா ஃபெய்த் டிமாண்ட் பண்ணோம், கிரேஸ் கெஞ்சி கேட்கணும். உண்மைதான். நீங்கள் கிருபைக்கான டெஃபினிஷனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டனால நீங்கள் கிருபை இறக்கத்தையும் குழப்புறீங்க. இறக்கத்தில் வாழ்கிறது வேறு, கிருபையில் வாழ்கிறது வேறு. நீங்கள் சொல்லுகிற வாழ்க்கை இரக்கத்தில் வாழ்கிற வாழ்க்கை, ஓல்ட் டெஸ்டமெண்ட் லைஃப். அதோட ஃபெய்த்தை கம்பேர் பண்ணால் ஃபெய்த் தான் பெட்டர் ஸ்டேஜ். இரக்கத்தில் வாழ்கிறத ஃபெய்த்தில் வாழ்கிறது பெட்டர். ஆனால் ஃபெய்த்தில் வாழ்கிறத விட கிரேஸில் வாழ்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே கிருபை உங்களால் விசுவாசிக்க முடியாத நேரங்களிலும் உங்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. உன்னதங்களில் அவரோடு கூட அந்த கிருபை உங்களை உட்கார வைத்திருக்கிறது. அப்படின்னா நீங்கள் சீட்டில் உட்கார்ந்தா தானே ஒன்று ஆப்ரேட் பண்ணவே முடியும் ஃபெய்த்தை. அப்போ அந்த கிரேஸ் உங்களுக்குள்ள ஃபெய்த்தை ஆப்ரேட் பண்ணுது, கிரேஸ் உங்களுக்கு ஃபெய்த்தை டெவலப் பண்ணுது. அந்த கிரேஸு ஃபெய்த்தே இல்லாமல் உங்களை என்ன செய்யுது? அற்புதம் நடக்குது. சில நேரம் பயந்துக்கிட்டே இருக்கிறீங்க, அற்புதம் நடக்குது. தட் இஸ் வாட் கிரேஸ். இட் இஸ் டெஸ்டைன்டு. யுவர் மிரக்கிள் இஸ் ஆல்ரெடி டெஸ்டைன்டு. நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. நைட்டெல்லாம் நீங்கள் அழுது தூங்கினாலும் நாளைக்கு நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. செத்துருவோமோன்னு பயந்துட்டு நீங்கள் தூங்கினாலும் காலையில் உயிரோடு தான் எந்திரிக்க போகிறீங்க. ஏனென்றால் உங்கள் விசுவாசத்தின்படி சகலம் நடக்கிறது என்றால் உங்கள் கிருபையின்படி தான் உங்கள் விசுவாசமே நடக்கிறது. இஃப் த ஸ்டியரிங் இஸ் த காஸ் ஆஃப் ஆர் த ரீசன் ஆஃப் த டைரக்ஷன் ஆஃப் த வேகன் ஆர் பஸ் அப்படின்னு வச்சுக்கோமே. If the steering is destined or determined the direction of the bus அப்படின்னா the driver determined the direction of the steering. பஸ்ஸு போகிற டைரக்ஷனை ஸ்டியரிங் தான் நிர்ணயிக்குதுன்னா ஸ்டியரிங் திரும்புகிற டைரக்ஷனை டிரைவர் தான் நிர்ணயிக்கிறாரு. வாழ்க்கைக்கான டைரக்ஷனை ஃபெய்த்து நிர்ணயிக்குதுன்னா அந்த ஃபெய்த்தை ஹேண்டில் பண்ணுறது கிருபை தான் ஹேண்டில் பண்ணுது. அதனால தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள். நாட் பை ஃபெய்த், த்ரூ ஃபெய்த், பை கிரேஸ். பை பெருசா, த்ரூ பெருசா? பை தான் பெருசு. பை கிரேஸ், த்ரூ ஃபெய்த், யூ காட் சால்வேஷன், யூ ஆர் ரெடீம். அதாவது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை தான் யோசிக்குதான் இவனை ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யலாம். விசுவாசத்தை வச்சு இவனை ரட்சிக்கணும்னா அப்போ விசுவாசத்தை வச்சு கிருபை உங்களை ரட்சிக்குது. விசுவாசம் உங்களை ரட்சிக்கலை, கிருபை தான் ரட்சிக்குது. எதை இல்லை சார், விசுவாசத்தினால தான் சார் ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தை கொண்டு கிருபை உங்களை ரட்சிக்குது. புரிகிற மாதிரி சொல்லவா? ஒரு பஸ்ஸில் ஒரு டயரை கலட்டோம்னா, ஒரு டயரை மாட்டணும் அப்படின்னா ஒரு யார் அந்த ஹெல்ப்பர், அந்த டிரைவர் கூட இருக்கவர் யார்? கிளீனர் ஆர் ஹெல்ப்பர். அவர் என்ன செய்கிறாரு? ஒரு ஸ்பேனரை எடுத்து டயரை கலட்டி திரும்ப புது டயரை வச்சு ஸ்பேனரை வச்சு என்ன செய்கிறாரு? மாட்டுறாரு. இந்த ஸ்பேனர் இல்லாமல் இந்த கிளீனரால் டயரை மாட்ட முடியாது. ஆனால் ஸ்பேனராக டயரை மாட்டவும் முடியாது. டிரைவரு அதாவது கிளீனரு ஸ்பேனரை வச்சு டயரை மாட்டினார். அப்படி தான் கிருபை விசுவாசத்தை வச்சு உனக்கு ரட்சிப்பை கொடுத்துச்சு. இப்போ சொல்லு, ஸ்பேனர் பெருசா, டிரைவர் பெருசா? டிரைவர் தான் பெருசு. ஏன்னா அவர் தான் இதை பயன்படுத்துகிறார். அப்படி தான் கிருபை விசுவாசத்தை பயன்படுத்துது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை இப்போ சார் இந்த செய்தியை கேட்டோன்னே எனக்கு விசுவாசம் வளர்ந்துருச்சுன்றீங்களே. விசுவாசம் எப்படி சார் உங்களுக்கு வந்துச்சு? ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டப்போ தானே. அந்த வார்த்தை தான் கிருபை.
ஸோ தேர் இஸ் நோ கிரேஸ், தேர் இஸ் நோ ஃபெய்த். ஸோ அதனால் நாங்கள்லாம் ஃபெய்த்தில் வாழ்கிறோம், நாங்கள்லாம் கிருபையில் வாழ்கிறோம். அப்படி அது அந்த காலம் கிருபையை புரியாதது. ஏதோ கிருபையில் இருக்கிறோம், அவன் இறக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மை எப்படி சொல்லணும்னா, நாங்களாம் ஃபெய்த்தில் வாழ்கிறோம் அப்படின்றவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லணும், நாங்கள்லாம் கிரேஸில் வாழ்கிறோம் அப்படின்னு, கிருபையில் வாழ்கிறோம். ஸோ திஸ் இஸ், இட் டாக்ஸ் அபவுட் த அத்தாரிட்டி, நாட் ப்ரைடு. ஸோ யூ மஸ்ட் ஹேவ் ஹம்பிள்னஸ், தட் இஸ் நோ டவுட், தெர் இஸ் நோ டவுட். ஓகே. ஸோ அதனால் வந்து கிரேஸ், எவ்ரிதிங் இஸ் பை கிரேஸ். பை ஃபெய்த் இஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட், பை கிரேஸ் இஸ் நியூ டெஸ்டமெண்ட், த்ரூ கிரேஸ் இஸ் நியூ டெஸ்டமெண்ட். அந்த பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் விசுவாசத்தினாலே பை ஃபெய்த், பை ஃபெய்த் இஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட், த்ரூ ஃபெய்த் இஸ் நியூ டெஸ்டமெண்ட். பை ஃபெய்த்னா ஃபெய்த் மீன்ஸ் ஆல், விசுவாசத்தினால தான் எல்லான்னு. ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் பையில் ஃபெய்த்தை தூக்கி விட்டு கிரேஸ் உட்காந்துருச்சு. பை ஃபெய்த்து த்ரூ கிரேஸ். கையை தட்டு ஆமென், ஹல்லேலூயா. சரி, அப்போ பை ஃபெய்த்து த்ரூ கிரேஸும் செய்யலாம், வித்தவுட் கிரேஸும் செய்யலாம் என்கிற அதிர்ச்சியான தகவல்களோடு இன்றைய செய்திக்குள்ளே நம்ம கடந்து செல்ல போகிறோம். கிருபைக்கு விசுவாசம் வேணும்னா தேவைப்படும், தேவை இல்லைன்னா தட்டி விட்டு விட வேலை பார்க்கும். பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் இருந்தோம், அதிலிருந்தும் கர்த்தர் எங்கள் ஜீவனை பாதுகாத்தார். எங்களுக்கு மரணம் வரும் என்று சத்தியம் பண்ணி வச்சோன்னா, சத்தியமாக செத்துறோம்டானா, அவனும் சாகலையே. எங்கே போச்சு அவன் விசுவாசம்? நாளைக்கு நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று கிருபை நிர்ணயித்திருந்தது. Your faith may come down and may go up. That is not the matter. What grace determines in your life, that will complete in your life, that will fulfill in your life. எத்தனை தடவைங்க எதிர்மறையாக நீங்கள் நினச்சிருக்கிறீங்க, காணாமல் போயிடுவோன்னு நினச்சிருக்கீங்க. இன்றைக்கி இல்லையா நீங்கள் உசுரோட தொட்டு பாருங்கள், உசுரோட தான் இருக்கிறோம். காரணம் என்ன? விசுவாசம் இல்லை, கிருபை. எஸ், அதனால் ரொம்ப நம்ம ஃபெய்த்தை போஸ்ட் பண்ணுற, எஸ் இட்ஸ் குட், இல்லைன்னு நான் சொல்ல, நல்லது. ஆனால் இந்த ஃபெய்த்துக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கார். ஆமாம், உங்கள் ஆக்ஷன்லாம் வந்து ஃபெய்த்துனா டைரக்ஷனு கிரேஸு. ஆமாம், ஆக்ஷன்னா இங்கே, டைரக்ஷன் மறந்துடவே கூடாது. சரியா? பழைய படத்தில் ஒரு படத்தில் ஒரு டிப்ஸு சொல்லிட்டு போகிறேன். அது டிஆர் படத்தில் தான் இப்போ தான் வரும். என்னம்மா அடிக்கிறான் சார் அந்த ஹீரோ அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஹீரோ சொல்லுவார், ஆக்ஷன்னா இங்கே, டைரக்ஷன்லாம் அங்கேன்னு அப்படியே கேமரா திருப்பான் டிஆர் பாப்பில். அதனால் மிரக்கல் நடந்த உடனே ஃபெய்த்தை பார்த்து ஆக்ஷன் கூட, ஆக்ஷன்னா இங்கே, ஃபெய்த்து இங்கே, டைரக்ஷன்லாம் அங்கே. ஏனென்றால் அவரே உங்களுக்குள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார். இந்த ஒரே இடத்துல எல்லாம் அடியாயிருது. அடுத்து பைபிள் சொல்லுது வந்து, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். யுவர் ஃபெய்த் இஸ் சஸ்டைன்டு பை ஜீசஸ் ப்ரேயர். உங்கள் ஃபெய்த்துக்கு இன்னொருத்தர் ஜோம் பண்ணுறாரு, அதனால தான் உங்களுக்கு ஃபெய்த் இருக்குது. அதனால் நீங்கள் வாழ்கிறது என்ன? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் அப்படியே காட்ஸ் ப்ரெசன்ஸில் இருக்கிறீங்க? ரிலாக்ஸ். இந்த விசுவாச போதனை வந்த உடனே அடுத்த பயம் மனுஷனுக்கு என்ன வந்துச்சுன்னா, எனக்கு விசுவாசமே இல்லை சார், என் விசுவாசம் வளர்றதுக்கு ஜோம் பண்ணுங்க சார். அன்னைக்கு பிரச்சனை லா, பரிசுத்தமாக வாழ்கிறது. இன்றைக்கி பிரச்சனை விசுவாசம். ஏன்ட்ட கேட்டால், பரிசுத்தமாக வாழ்கிறது கஷ்டமா, விசுவாசிக்கிறது கஷ்டமானா, விசுவாசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். பரிசுத்தமாக வாழ்ற என்ன சார், ஜுச்சுப்பி பாவம் செய்யாமல் அழகாக அப்படியே கட்டி போட்டு உட்காந்துடலாம், நீ பாட்டுக்கு இருந்துடலாம். ஆனால் அது உடம்பு சம்மந்தப்பட்டது. ஆனால் இது மனது சம்மந்தப்பட்டது,
விசுவாசிரானா ஒருத்தனால விசுவாசிக்க முடியாது சார். பாவம் செய்யாதன்னா கூட பாவம் செய்யாமல் யூ கேன் பி. ஒரு அற்புதம் நடக்கிற வரைக்கும் உங்களால் இருந்துட முடியுமா? முடியாதா? அற்புதம் நடக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட்டு இருந்துருவீங்க. உலகத்தானே இருந்துருவான் சார். ஆனால் விசுவாசின்றது முடியவே முடியாது. அதனால தான் இந்த ஃபெய்த்தை கிரேஸ் வந்து தூக்கி விடுது. கிரேஸ் இல்லாமல் ஃபெய்த்து சஸ்டெயின் ஆகாது. உங்கள்கிட்ட எவ்வளோ ஃபெய்த் இருந்தாலும் அதுக்கு காரணம் கிரேஸ் தான். ஸோ அதனால தான் அந்த கிரேஸ் உங்களுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிறதுக்கு கிருபை உங்களுக்குள் கிரியை செய்கிறது. கர்த்தர் தாமே உங்களை மெய்யாக ஆசீர்வதிப்பாராக. ஸோ கிரேஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூனோ மெர்சி. மெர்சியையும் கிரேஸையும் குழப்பாதீங்க. மெர்சி இல்லைன்னா அப்படியே வந்து பெக்கிங், அதாவது ஃபீஸே கட்டாமல் வாங்கி சாப்பிட்றது, அதாவது நீங்கள் பில்லே பே பண்ணாமல் நீங்கள் வாங்கி சாப்பிட்றது, அது இறக்கத்தில் 4 இட்லி வாங்கி சாப்பிட்றது. ஆனால் காசு கொடுத்தவன் ஐயா இட்லி தாங்கன்னு கேட்க மாட்டான். ஏன்னா பே பண்ணியிருக்கான். இட் இஸ் பெய்டு. இட் இஸ் பெய்டு. நமக்காக என்ன செய்யப்பட்டதுக்கு கரையம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம இங்கே அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்கிற ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நீங்கள் யார் என்கிற விஷயத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளும்போது உங்களுடைய லைஃபு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது என்பதை குறித்து 2 எடுத்துக்காட்டு 6-8 வாரத்துக்கு முன்னாடி நான் பேசினேன். ஒன்று, கெட்ட குமாரன், இளையகுமாரன். திடீரென்று அவனுக்கு ஒரு பன்றி திங்கிற தவிடுகளிலே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அவனுக்கு திடீர்னு ஒரு ஞானம் வந்துச்சு. நான் யார், எங்கள் அப்பா யார்? இந்த அறிவு வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் அவன் லைஃபே மாறிடுச்சு. நேபுகாத் நேச்சருக்கும் அதே மாதிரி தான் யார் என்பதை புரிந்து கொண்ட உடனே மென்டலாக இருந்தவன் மறுபடியும் அவன் ராஜ கலை அவனுக்கு வந்தது. ஸோ த மோர் யூ நோ அபவுட் யுவர் செல்ஃப் இன் கிரைஸ்ட் யூ வில் பிகம் டிரான்ஸ்ஃபார்ம். சரியா? மே காட் பிளஸ் யூ. நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? நீதிமான்ங்கிறத ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரத்துலேருந்து எடுத்தோம். பைபிள் நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். பைபிள் என்ன சொல்லுது உங்களை பற்றி? ரோமர் 6 தானா? 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியால். ஸோ நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டீர்கள். ஸோ உங்கள் ஸ்டேட் என்ன அப்படின்னா நீங்கள் நீதிமானாக தான் இருக்கிறீங்க. அது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, உணர்றீங்களோ உணரலையோ, பயப்படுறீங்களோ பயப்படலையோ, நீங்கள் நீதிமான் தான். ஒரு தடவை வந்து என் பையில் நான் ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக. போகிறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு பஸ்ஸு காசு இருந்துச்சு. ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். எனக்கு என் ஃப்ரெண்டுக்கும் வர்றதுக்கு பஸ்ஸு காசு இல்லை. புதூரில் ஒருத்தரை பார்க்க போகிறோம். அப்போ அங்கே தான் பாஸ்டரை பார்க்குறோம்ல, அவர் எப்போவுமே ஜோம் பண்ணிவிட்டு எப்படியும் ஒரு 20 ரூபா 50 ரூபாயாச்சும் ஆஃபரிங் தருவார். அதனால் வரும்போது 100 ரூபாயாச்சும் தருவார். 50 ரூபான்னா கூட பஸ்ஸில் வந்துடலான்ட்டு அவரை பார்க்க போகிறோம். இருக்கிற பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு விசுவாசத்தில் போயிட்டோம். அங்கே போய் வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய பூட்டு தொங்குது. பார்ட்டி ஊரில் இல்லை. ஆஹா, என்னடா அது வந்து அப்போ புதூர்லேருந்து சாந்தி நகர் வரணுன்னா வந்து நீங்கள் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வர மாதிரி அந்த காலத்தில். உண்மையா இல்லையா? அந்த காலத்தில் மெட்ராஸு அப்படின்வாங்கல்ல, மெட்ராஸ் அமெரிக்கா அப்படின்றாங்கல்ல, மலேசியான்றாங்க. இப்போ அப்படி இல்லை பாருங்கள். உலகம் சுருங்கிருச்சு. காலை ஜப்பானில் காஃபி, மாலை நியூயார்க்கில் கேபரே, இரவில் தாய்லாந்தில் ஜாலி, இனிமேல் நமக்கு என்ன வேலின்றாங்க. அப்படியே காலையில் இங்கே டிஃபனை சாப்பிட்டு அங்கே அப்படியே போகிறாங்க, ரவுண்ட்ஸில் போகிறாங்க. தட்ஸ் ஒரு உலகம் சுருங்கிருச்சு. அன்றைக்கி அப்படி கிடையாது, எல்லாம் டிஸ்டன்ஸ். ஸோ அங்கேருந்து இங்கே வர்றதுன்ற பெரிய கஷ்டம். நடந்து வர முடியாது. ஒரு 20 நிமிஷம் என்ன பண்ணணுன்னு தெரியலை. கையில் காசெல்லாம் ஆட்டோலாம் பிடிச்சும் போக முடியாது. அப்படின்றபோது என் கையில் ஒரு புதிய ஏற்பாடு இருந்துச்சு. என்ன செய்யன்னு தெரில. பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். சம்திங் ஷுட் ஹேப்பன். அந்த நேரம் எப்படி இருக்கும் பாருங்கள். பஸ்ஸு காசு இல்லை, போய் சேரணும். இன்றைக்கி இவர் இதை வாங்கிட்டாரு, அதை அப்படி பேசுகிறவங்க 4 பேர் இருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி அவர் பஸ் ஸ்டாப்பில் நின்னாரே, அது யாருக்குன்னு செய்யாது, தெரியாது. எப்போவுமே ஃபவுண்டேஷன் வெளியில் தெரியாது, பில்டிங் தான் தெரியும். இந்த பில்டிங் தேவையா அப்படின்னா, இந்த பில்டிங் தேவையான்றது இந்த ஃபவுண்டேஷன் தான் நிர்ணயிக்கணும். ஃபவுண்டேஷன் போடும்போது யாருக்குமே தெரியாதான். ஆனால் பில்டிங் கட்டுறது மட்டும் எல்லாருக்கும் தெரியுமா.
பில்டிங்கை மட்டும் பார்த்துட்டு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஃபவுண்டேஷன் போடுறப்போ ஒரே ஒருத்தர் தான் கூட இருந்தார் பார்த்தீங்களா? அவருக்கு மட்டும்தான் தெரியும் வந்து வெதர் இட் இஸ் ஒர்த்து ஆர் நாட்டுன்னு. அதனால் நம்ம அதை பற்றி அதிகமாக பேச வேண்டியதில்லை.